Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம simple sentences தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், especially for the beginners. நீங்க இப்பதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. இந்த சேனலை subscribe பண்ண எல்லாருக்கும் ரொம்ப thanks. Without delay, let's get into the video. Rainy season related English sentences அப்படின்னா rainy seasonக்கு related ஆன English sentences தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். One by one பார்க்கலாம். First one, வெளியே மழை பெய்கிறதா? வெளியே மழை பெய்யுதான்னு கேட்கறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Is it raining outside? வெளியில மழை பெய்யுதான்னு கேட்கறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? Is it raining outside? Next one, இன்னும் மழை பெய்கிறதா? இன்னும் மழை பெய்ஞ்சிட்டே இருக்குதா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Is it still raining? Stillனா இன்னும்னு அர்த்தம். Is it still raining? இன்னும் மழை பெய்ஞ்சிட்டே இருக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மழை நின்று விட்டது. மழை நின்றுடுச்சுன்னு சொல்றோம். அதை இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? இட் ஹாஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங். ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இட் ஹாஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங். இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். எப்படின்னா இட்ஸ் நாட் ரெய்னிங் எனிமோர். இட்ஸ் நாட் ரெய்னிங் எனிமோர் அப்படின்னா மழை நின்றுடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ரெண்டு சென்டென்ஸாக யூஸ் பண்ணலாம். இட் ஹாஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங் ஆர் இட்ஸ் நாட் ரெய்னிங் எனிமோர். இது ரெண்டு சென்டென்ஸ்க்குமே சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட் ஒன், மழையில் நனைந்தேன். மழையில நான் நனைஞ்சிட்டேன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ காட் drenched by the rain. drenchdனா ஃபுல்லா நனைஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஐ காட் drenched by the rain. நெக்ஸ்ட் ஒன், இன்றைய வானிலை எப்படி இருக்கிறது? இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? how is the weather today? இப்படி கேட்கலாம். இல்லனா how is the weather outside? weather எப்படி இருக்குன்னு, இன்னைக்கு weather எப்படி இருக்கு கேட்கலாம். இல்ல weather outside வெளியில எப்படி இருக்குன்னு கூட கேட்கலாம். ஸோ நீங்க ரெண்டு விதமா question raise பண்ணலாம். how is the weather today or how is the weather outside? நெக்ஸ்ட் ஒன், அது வெறும் தூறல். தூறல் தான் பெய்யுது, ரொம்ப மழை ஜாஸ்தியா இல்ல, வெறும் தூறல் தான் சொல்றீங்க. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஜஸ்ட் drizzling. drizzlingனா வெறும் தூறல்னு அர்த்தம். drizzling. இட்ஸ் ஜஸ்ட் drizzling. நெக்ஸ்ட் ஒன், பலத்த மழை பெய்கிறது. ரொம்ப மழை அதிகமாயிடுச்சு, ரொம்ப பலத்த மழை பெய்யுதுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி. இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்? இட்ஸ் pouring down. இட்ஸ் bucketing down. இட்ஸ் coming down. ஸோ இது நாலு விதமா நீங்க யூஸ் பண்ணலாம். பலத்த மழை பெய்யறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ரெய்னிங் ஹெவிலி, இட்ஸ் pouring down, இட்ஸ் bucketing down or it's coming down. இந்த 4 sentencesல நீங்க எந்த சென்டென்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அது ஒரு இடியுடன் கூடிய மழை. அப்படின்னா மழை வரப்ப பலத்த இடியும் இருக்குது, இடியும் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்க. அதான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இட்ஸ் a thunderstorm. எப்படி சொல்லலாம்? இட்ஸ் a thunderstorm. நெக்ஸ்ட் ஒன், நான் மழையில் சிக்கிக்கொண்டேன். நான் மழையில மாட்டிக்கிட்டேன், தெரியாம மழையில மாட்டிக்கிட்டேன், மழை வரும் நான் எதிர்பார்க்கல, மழையில சிக்கிட்டேன்னு சொல்றீங்க. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? I am stuck in the downpour. I am stuck in the downpour. நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்ய போகிறது. அப்படின்னா மழை வரப்போகுதுன்னு சொல்றீங்க. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இட்ஸ் கோயிங் டு ரெயின். மழை வரப்போகுதுன்றது அர்த்தம். இட்ஸ் கோயிங் டு ரெயின். நெக்ஸ்ட் ஒன், உன் குடையை எடு, மழை வரும் போல் தெரிகிறது. மழை வர மாதிரி இருக்கு, நீ வெளில போறதா இருந்தா உன் குடையை எடுத்துட்டு போ, உன்னோட அம்ப்ரெல்லாவையும் எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Take your umbrella, it looks like it's going to rain. உன்னோட அம்ப்ரெல்லாவையும் நீ எடுத்துக்கோ, ஏன்னா மழை வர மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு இங்கிலீஷ்ல take your umbrella, it looks like it's going to rain. நெக்ஸ்ட் ஒன், நாளை மழை பெய்யுமா? நாளைக்கு மழை பெய்யுமா? நாளைக்கு மழை வருமான்னு கேட்கறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Will it rain tomorrow? இல்லைன்னா வேற விதமா எப்படி கேட்கலாம்? Is it going to rain tomorrow? நாளைக்கு மழை பெய்யுமான்னு கேட்கறதுக்கு நீங்க ரெண்டு விதமா கேட்கலாம். Will it rain tomorrow or is it going to rain tomorrow? இது ரெண்டு விதமாவும் நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் மழை நாட்களை விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப மழை நாட்களை பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரெய்னி டேஸை பிடிக்கும்ன்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I love the rainy days. இதுவே பிடிக்கலனா I hate the rainy days அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நேற்று பலத்த மழை பெய்தது. நேற்று ரொம்ப பலத்த மழை பெஞ்சதுன்றது எப்படி சொல்லலாம்? It rained heavily yesterday. It rained heavily yesterday. நெக்ஸ்ட் ஒன், நேற்று இரவு மழை பெய்ததா? நேற்று இரவு மழை பெஞ்சதா? நேற்று நைட்டு மழை பெஞ்சதான்னு கேட்கறதுக்கு எப்படி சொல்லலாம்? Did it rain last night? Last nightனா நேற்று இரவு, நேற்று நைட்டுன்னு அர்த்தம். Did it rain last night? நெக்ஸ்ட் ஒன்,
மழை குறைகிறது என்று நினைக்கிறேன். மழை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? I think the rain is letting up. I think the rain is letting up. மழை வந்து குறையுதுன்னு நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நேற்று விட்டு விட்டு மழை பெய்தது. நேற்று வந்து ரொம்ப பலமா மழை பெய்யல, ரொம்ப லைட்டா விட்டு விட்டு தான் மழை பெஞ்சதுன்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It was raining on and off yesterday. On and offனா கொஞ்சம் லைட்டா விட்டு விட்டு தான் மழை பெஞ்சதுன்னு அர்த்தம். It was raining on and off yesterday. நெக்ஸ்ட் ஒன், வெளியே கொஞ்சம் மழை அப்படின்னா வெளியில கொஞ்சம் தான் மழை பெய்யுது, ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இட்ஸ் a little rainy outside. கொஞ்சமாக தான் மழை பெய்யுது, ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லைன்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல இட்ஸ் a little rainy outsideன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இன்று காலையிலிருந்து மழை பெய்து வருகிறது. மார்னிங்லேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் திஸ் மார்னிங். இந்த காலையிலேருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் திஸ் மார்னிங். நெக்ஸ்ட் ஒன், மழையால் உடைகள் நனைந்தன. நம்மளோட ட்ரெஸ்லாம் வந்து மழையால் நனைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறோம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? த clothes got wet because of rain. ரெயினால என்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து வெட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். த clothes got wet because of rain. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெய்னி சீசன் ரிலேட்டடான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்த்தோம். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.